இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சரவுண்டா கொடுத்துருக்கேன். ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே லெஃப்ட் ரைட் வைக்கிறோம் பாருங்க. அள்ளி அள்ளி கொடுக்குறியே உன் மனச எனக்கு நித்தம் ஒரு மிட்டு கட்டி பாடுமா உனக்கு உன்னை கண்டு பேசிடாமா ஜேசன் ஸ்டிபிள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது விபிஎம் ஆடியோஸ். நான் பிரதாப். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு 451 ஆம்பிளிஃபயர் செஞ்சுருக்கோம். இந்த ஆம்பிளிஃபயர் நம்ம எப்படி செஞ்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஏசி மற்றும் பார்த்தீங்கன்னா டிசியில் ஒர்க் ஆகிற மாதிரி 2-in-1 நம்ம இந்த ஆம்பிளிஃபயர் செஞ்சுருக்கோம். இந்த ஆம்பிளிஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர் லோட் பண்ணலான்னா, அதாவது லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரியருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு 2 ஸ்பீக்கர் லோட் பண்ணலாம். சப்வூஃபருக்கும் 8 இன்ச்சு ஒரு சப்வூஃபர் வந்து லோட் பண்ணலாம். இதை நம்ம வண்டிக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும், வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நம்ம உள்ள என்னென்ன வச்சு செஞ்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி செஞ்சுருக்கோம்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு பேஸ்டபிள் கொடுத்துருக்கோம், சப்வூஃபர் ஒன்று கொடுத்துருக்கோம், சரவுண்ட் போர்டு ஒன்று கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதில் என்னென்ன ஐசி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 4440 தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி 7297 ஐசி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐசி யூஸ் பண்ணுறோம், 4 சேனல் மொத்தம். இதை வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கும் இதை வந்து ரியருக்கும் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஈச்சிங் தான் கொடுத்துருப்பாங்க இந்த போர்டில் எல்லாமே. இதை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணி நல்லா ஹெவியாக ஈச்சிங் இருக்கிற மாதிரி நம்ம பெரிய ஈச்சிங் போட்டு செஞ்சுருக்கோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹீட் ஆகக்கூடிய ஐசிங் இது எல்லாம். அதனால் ஈச்சிங் வந்து நம்ம ஹெவியாக போட்டு செய்யும்போது நமக்கு வந்து இதோட லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே கம்மியாக வரும். இந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.1 ஆம்பிளிஃபயர் செய்யணும்னா இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒரு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி செஞ்சால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை செய்ய முடியும். அதே மாதிரி நம்ம இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆல்ட்ரு பண்ணது தான். இந்த சுவிட்ச் எதுக்கு வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஆக்ஸ் இன்புட் வந்து ஸ்டீரியோ இன்புட் 2 இன்புட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். யூஎஸ்பியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவியோட கனெக்ட் கொடுக்குறதுக்காகவும் இதை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்பீக்கர் அவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது இது ரெண்டும் லெஃப்ட் ரைட்டு, இது வந்து ரியரு, இது சப்வூஃபரு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்ன ஆல்ட்ரு பண்ணி தான் போட்டிருக்கோம். இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபினெட் வந்து நம்ம சின்ன கேபினெட்டில் செய்யணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். இது வந்து ஸ்டீரியோ கேபினெட்டு, அதாவது வந்து 2 ஸ்பீக்கர் பாடுறதுக்கான ஒரு கேபினெட் தான் இது. இதில் வந்து நம்ம இப்போது 4.1 5 சேனலாக வந்து நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு இதோட ஆடியோ டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து தமிழ் பாட்டு போட்டு உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அதை வந்து ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஆம்பிளிஃபயரோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு நான் சரௌண்டும் வச்சு காட்டுறேன், அதே மாதிரி லெஃப்ட் ரைட் ஆடியோவும் வச்சு காட்டுறேன், சப்பு எல்லாமே வச்சு காட்டுறேன். நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் மட்டும் போட்டு கேளுங்க, இந்த சாங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இந்த வீடியோவோட கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டெஸ்டிங் வீடியோ வந்து 5 நிமிஷத்தோட பாட்டு வந்து அப்படியே உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபயரோட ரேட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 3000 ரூபா வரும், ப்ளஸ் வந்து கொரியர் சார்ஜ் வரும். இதை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு கொரியர் பண்ணுறேன். நீங்கள் அமௌண்ட் பே பண்ண 3 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயரு ப்ரொஃபஷனல் கொரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொரியர் பண்ணிடுவேன். உங்களுக்கு அடுத்த நாளே உங்களுக்கு வந்து கிடச்சிடும். இந்த ஆம்பிளிஃபயரை வாங்குறதுக்கு எங்கிட்ட உங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபயரை எப்படி செய்யறதுன்னு சொல்லி இந்த வீடியோவிலே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பொருட்கள்லாம் வாங்கி நீங்களே கூட செஞ்சுக்கங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக்கிட்ட கொடுத்து செஞ்சு வாங்கிக்கிங்க, இல்லை அவங்ககிட்டையும் கூட சொல்லி இந்த பொருட்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் இந்த ஆம்பிளிஃபயருக்கு என்னென்ன போர்ட்ஸ் தேவைன்னு சொல்லி ஓரளவு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரலையும் ஒரே வயரிங் கூட மிஸ் பண்ணாமல் இதை எப்படி வந்து இந்த ஆம்பிளிஃபயரை செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட கூட இதை ஜாயின் பண்ணோம்னா ரொம்பவே லென்த்தாக ஆயிருங்கிறதுனால இந்த ஆம்பிளிஃபயரில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துட்டு இந்த ஆம்பிளிஃபயரோட ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷத்தோட
ஃபுல் ஆடியோ, அதாவது வந்து ஒரு தமிழ் பாட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் வந்து இதில் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதை கேட்டு இந்த ஆம்பிளிஃபையரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரலையும் ஒரே வயரிங் கூட மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அதை பார்த்தே கூட இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதை பார்த்தே ஒரு ஆம்பிளிஃபையர் கண்டிப்பாக செஞ்சுக்க முடியும். நம்ம இந்த ஆம்பிளிஃபையருக்கு பேஸ்டிபிள் என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பஸ் பீட் யூஸ் பண்ணுறோம். பேஸ் சென்சிபிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டீசெண்டான ஆடியோ நமக்கு கிடைக்கும். நமக்கு விலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான விலையில் கிடைக்கும். அடுத்து நம்ம சப்வூஃபருக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கம்பெனியோட 12 வோல்ட் சப்வூஃபர் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து சரௌண்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரூமேக்ஸோட 12 வோல்ட்டு மினி சரௌண்டு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த சரௌண்ட் போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சரௌண்ட் தான் வரும். அதை வந்து 2 சேனலுக்காக பிரித்து கொடுத்துருவோம். சரௌண்ட் போர்டை பொறுத்த வரலையுமே பார்த்திங்கன்னா நிறைய போர்டுங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலோட சரௌண்டு தான் வரும். அதை வந்து 2ஆக பிரித்து கொடுத்துருப்பாங்க. நம்மளும் அதை தான் பண்ண போகிறோம். அடுத்து ஆம்பிளிஃபை போர்டு என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 4440 வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணுறோம். 7297 ஐசி வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டுக்கும் லெஃப்ட் ரைட்டுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஒரு போர்டு பார்த்திங்கன்னா பிசிபியோட வச்சு நான் ஃபிட் பண்ணியிருப்பேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா பிசிபி இல்லாமல் அப்படியே வந்து ஈச்சிங்கில் ஃபிட் பண்ணி அப்படியே சர்க்யூட் போட்டிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிபியில் இருக்கிற அதே சர்க்யூட்டை தான் நான் இதில் போட்டிருக்கேன். நான் முழுசாக வீடியோ போடும்போது இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 3 ஆம்ஸ் 12012 யூஸ் பண்ணுறோம். நம்ம 5 ஆம்ஸ் வரலையும் கூட யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். 5 ஆம்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு சப்புக்கு இன்னும் கொஞ்சமே நமக்கு வந்து வால்யூம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா 4700 மைக்ரோஃபாரடு வாங்கியிருக்கோம், 50 வோல்ட் கெப்பாசிட்டரு. நமக்கு இந்த ஆம்பிளிஃபையரில் முக்கியமான பொருட்கள் எவ்வளோ தான். இப்போ வாங்க நம்ம இப்போ இதோட ஆடியோ டெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா சரௌண்டில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வராது, நமக்கு மியூசிக் தான் நல்லா வரும். பார்த்தீங்கன்னா சரௌண்ட் மட்டும் ஓடிட்டு இருக்கு.